ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னும் 500 கோடி ஆண்டுகளில் சூரியன் அழியும் போது சூரியனின் நெருப்பு பசிக்கு பூமி இரையாகுமா அல்லது தப்பிக்குமா என்ற கேள்விக்கு விடை கண்டிருக்கின்றனர் பெல்ஜிய விஞ்ஞானிகள். இது குறித்த ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தில் முடிவு என்பது தவிர்க்க முடியாத யதார்த்தம். கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து ஒளி கொடுக்கும் சூரியனே ஒரு நாள் மறைய போகிறது. ஆனால் அதற்கு இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் உள்ளன. சூரியன் இன்று ஒளிர்வது போல அது ஒரு நாள் தனது எரிபொருளை இழக்கும் என்பதுதான் இயற்கையின் விதி என்கின்றனர் விஞ்ஞானிகள். சூரியன் முதுமையடையும் போது அது பல மடங்கு பெரிதாக வீங்கி பிரம்மாண்டமான சிவப்பு அரக்கனாக மாறி அருகில் உள்ள கோள்களை விழுங்கிவிடும் என காலம் காலமாக விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பெல்ஜியத்தின் லூவன் கத்தோலிக்க பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நடத்திய அதிநவீன ஆய்வில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை வெளிவந்துள்ளது. தனது வாழ்நாளின் இறுதியில் சூரியன் வீங்கத் தொடங்கும் போது அதன் வெளி அடுக்குகளிலிருந்து பெரும் அளவிலான வாயு மற்றும் துகள்களை விண்வெளியில் வெளியேற்றும். இதனால் சூரியன் தனது மொத்த எடையில் சுமார் 30 முதல் 40% வரை இழக்கும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். இயற்பியல் விதிகளின்படி சூரியனின் நிறை குறையும் போது அதன் ஈர்ப்பு விசை பலவீனமடையுமாம். ஈர்ப்பு விசை குறையும் போது சூரியனை சுற்றி வரும் கோள்கள் அதை விட்டு சற்றே தள்ளி, அதாவது வெளிப்பாதைக்கு நகரக்கூடுமாம். இதனால் பூமி அதன் பழைய சுற்றுப்பாதையிலிருந்து விலகி பாதுகாப்பான தொலைவுக்கு செல்ல வாய்ப்பிருப்பதால் சூரியனின் நெருப்பு பசிக்கு இரையாகாமல் பூமி தப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் பெல்ஜியம் விஞ்ஞானிகள். இப்படி சூரியனின் அழிவு பிடியிலிருந்து பூமி தப்பிக்க வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறினாலும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு சுழற்சி என்பதால் பூமியின் வெப்பநிலை மற்றும் சூழல் மாறி மனிதகுலத்திற்கு பெரும் சவால்கள் காத்திருக்கலாம். ஆனால் எது எப்படியோ இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு பூமிக்கு ஆபத்து இல்லை என்பது மட்டும் நிச்சயம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.